பயலை இப்போ என்ன பண்ணாலும் அது என் பொண்ணுமான பிரச்சனை தான் வந்து நிற்கும். அதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். பெசண்ட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்லையா? சரி சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ போன வை. ஹலோ, யாரு? தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்காதவன் விக்கி விக்கி தாண்டா சாகணும். ஏய், யார் அடி? இந்தா நேர்ல வரம் பாரு. டேய், நில்லுடா. எங்கடா போறீங்க? எங்க? எதுக்கு மடிக்க சொல்றியா? ஏய், பொறுங்கடா. பொறுங்க பிரசிடென்ட் சாவ கிடக்குறாரு. வீட்ல போய் போத்திட்டு படுக்க சொல்றீங்களா? அந்த ஊர்ல கண்ணுல போடுறவங்க எல்லாரையும் விட்டணும். ஏய், 7 பேர் போய் 4 பேரை வெட்டி விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த ஊரையே ஒழிச்சு காட்டணும், புரியுதா? டிராக்டர்ல ஆரணை கட்டி ஊரையே திரட்டுங்க. எல்லா ஆளையும் புளியந்தோப்புல கொண்டாந்து குவிங்க. கருக்களுக்குள்ள அந்த ஊரே இருக்கக்கூடாது. இதுதான்டா சரியான நேரம். அந்த பாரி பயில தித்து கட்டுறதுக்கு விட்டுறக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே கொலை பிரச்சனை அந்த பயிலோட அப்பன் சாவணும்னு விதி எழுதிருந்துச்சு. ஆனால் இப்போ அதே கொலை பிரச்சனை இல்லை, அவனே சாகணும்னு நான் எழுதிட்டேன். கலவரத்தோட கலவரமா அவன் கதையும் சேர்த்து முடிச்சிருங்க. விடியும் போது அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு பிரசிடென்ட்டை பார்க்க பிரசிடென்ட் பொண்டாட்டி கூட வேற யாரெல்லாம்டா போனது? சத்தி பொண்ணு எடுக்காங்கிறான். என்னடா ஏத்த ஹாஸ்பிட்டல் நெருங்கிருப்பீங்களா? நெருங்கியா? இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லு. போய் சேர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். போய் இறங்கிறதுக்கப்புறம் ஃபோன் பண்ணடா. எங்க அப்பா உன்ட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என் பொண்ணை விட்டு ஒதுங்கினாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல போறேன்? அந்த மில்லை என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க, திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன். உனக்கு எப்ப விளையாடுறதுன்னே தெரியாது. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? எங்க வீட்ல என்னென்னமோ நடக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன எங்கேயோ கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்ல வச்சுட்டு போறாங்க. ஆமா, அப்படியே உலகம் பூரா உங்களுக்கு சொந்தம். அப்படியே கொண்டு போய் வச்சா கூட கண்டே பிடிக்க முடியாது பாரு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். நமக்கு முந்திதான் பழக்கம், அடுத்தவனை முந்த விட்டு பழக்கமே இல்லை. நீ என்ன பண்ற? நாளைக்கும் ஸ்கூல் டிசி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 3 கூடிய ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வச்சுக்க. ஆமா, பணம் எதுக்கு? பின்ன வரதட்சணை எல்லாமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏய், இதை பார், நாளைக்கு காலைல எனக்கும் உனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் ஒரு அவசர செய்தி. குளத்து பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு வயல்பாடிக்காரங்க புதுக்கோட்டை போன வழியில நம்ம ஊர் பிரசிடென்ட பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க. அவரு உயிர் உழைக்க மாட்டாரா? அதனால இதுக்கு மேல அவங்க இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. வீட்டுக்கு ஒரு ஆளு ஆயுதத்தோட உடனடியா வந்து டிராக்டர்ல ஏறுங்க. வர முடியாதவங்க ஆயுதத்தோட புளியந்தோப்புல வந்து அசம்பிள் ஆயிருங்க. ஏய், என்னடா என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன குளத்து பிரச்சனை மனசுல வச்சுட்டு புதுக்கோட்டை போற ரோட்ல நம்ம ஊர் பிரசிடென்ட் வயல்பாடி இறங்க லாரி விட்டு போயிட்டாங்களா? உழைக்கிறது கஷ்டமா இல்ல ஆயுதத்தோட வந்து வண்டியில இருங்க. 10 ஆளுங்களா
நம்ம ஊர் புளியந்தோப்புக்கு வந்துருங்க. பார்த்து போ. நீ போ. அந்த பாரி பயல எலோசே எதடா விளையாடுற? அரளியோதடா கையை மட்டும் கிழிச்சு வச்சுக்க, போய் சேர்ந்துருப்ப. அப்படியா? என்னடா யாரோ போன மாதிரி இருந்துச்சா? அதெல்லாம் யாரும் இல்ல, துண்டு சுத்துற. எதுக்கு அழுகுற? நான் வீட்டுக்கு தான் வரேன். நான் வீட்டுக்கு தான் வரேன். இருக்காதேடா. டேய், ஏதாவது பண்ணி எப்படியாவது இதை நிறுத்தி ஆகணும்டா. உன் ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கா வேண்டி அந்த ஊருக்கே சப்போர்ட் பண்றிய? அவன் ஒரு ஆளுக்கா வேண்டி ஊரே பாய்ச்சிக்க முடியாதியா? என்னது, ஒரு ஆள் காண்டியா? உனக்கு என்னடா தெரியும்? அது கொடுமையை கண்ணால பார்த்தவன்டானா? எங்க என்னாச்சு? 6 வயசு தான் ஆகுது. நீர்த்தாரையில் கல் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா செத்துட்டான். செத்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? உப்பு தண்ணி குடிச்சு இந்த ஊர்ல எல்லாருக்கும் கிட்னில கல் இருக்கு. திடீர்னு வயிற்று வலிம்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனா கல் இருக்கு கில்லு இருக்கும்பாங்க. ஊர்ல எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க. அத்தனை லட்சம் கூட இத்தனை லட்சம் கூட எங்க போறது? இந்த உப்பு தண்ணி குடிக்காம தான் எங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? தம்பி, இனிமே எனக்கு யாரடா பாப்போ? தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறிருக்கும் பக்கத்தில ஊரு உருவானிச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? மண்ணுங்க எடுத்துடா. இப்ப யார கேட்டி அனௌன்ஸ் விட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சிட்டு இருக்கீங்க? யார கேட்கணுங்கிற? இப்ப எதுக்கு ஆவேசப்படுறிய? பிரசிடண்ட் அடிச்சு விட்டாங்க, பாக்குறதுக்கு ஆளு போயிருக்கு. போனவங்க பார்த்துட்டு போன் பண்ணி சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஊரை ஊட்டி ஒரு முடிவு பண்ணுவோம். பிரசிடண்ட் சாவு கிடக்குறாரு. அந்த ஊருக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றியா? ஏய், இப்ப என்ன சொன்னே? இவனை போடுற என்ன பஞ்சாயத்து பேசுறவனுக்கு பூரா அண்டை கட்டணும். செத்துக்கிறதுக்கு போய் போறடா. நீ சும்மாரியா? நாலு கொளுத்துட்டியா? என்னடா என்ன பிரச்சனை? இந்த பால்காரை சும்மா இல்லாம அந்த ஊராங்க சப்போர்ட் பண்ணி பேசினாரு, அதான் பயலுவை அடிச்சு விட்டாங்க. அடிச்சாச்சுன்னா இனிமேல் ஏன் அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அடிங்க.
ஏழை கேட்க வந்தப்பவே வந்தவங்களை பூரா பிடிச்சு மரத்துக்கு கட்டி வச்சிருந்தா இன்னைக்கு பிரசிடண்ட் மேல கை வச்சிருப்பாங்களா? இன்னைக்கு பிரசிடண்ட் மேலே கை வச்சுட்டாங்க. நாளைக்கு வரவன் போறவங்க எல்லாம் கை வைப்பான். வாங்கிட்டு இருப்போமா? அந்த குளத்தை தூத்துட்டு கருவமில் வச்சா வைக்கலாமே தவிர அந்த ஊருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கப்படாது. மிலிட்டரி இருக்காருல்ல, ஆளுக்காலும் பேசிட்டு இருக்கீங்க. யாரும் பைக்கு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாரும் குறுக்க நடந்து தான் போறோம். குறுக்க தான் தண்ணி கிடக்க. ஏய், மோளங்கொட்டா ஜலகு தான் தண்ணி கிடக்குது. கடைசி ஷிஃப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம். யாருக்கடா இப்போ ஃபோன் பண்ண? வயல்பாடியில ஃப்ரெண்டுக்குடா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாதீங்க. அங்க வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். அத நம்ம ஊரை இங்க யாரும் பார்த்துடக்கூடாது. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஏய் இந்த கடைச்சிட்டு ஆளும் வந்துருச்சா? கிளம்ப போறாங்களாடா இப்ப? எல்லா தெருல இருந்து ஆள் வந்துருச்சா? நடுத்தர் மட்டும் தான் வரவருச்சு, அதுவும் வந்துருச்சு. கிளம்புவோமா? கிளம்புங்க. யாரும் கிளம்பாதீங்க. பாரி, என்னடா சொல்ற? அந்த ஊரை அடிக்க போகும்போது கையில துப்பாக்கி இருந்தா நல்லா இருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு போன் போட்டேன். ஏற்கனவே வயல்பாடிக்காரங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. நம்ம அசால்ட்டா போய் அடி வாங்கிட கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கையில அருவாளும் கம்பும் தான். பாதி பேர்கிட்ட அது கூட இல்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம அடிக்க போறோமா இல்ல அடி வாங்க போறோமா? யாரு அவங்க? நம்மள அடிச்சிருவாங்க. தம்பி அடிக்க மாட்டாங்க, சுடுவாங்க. ஏய், பெரிய துப்பாக்கி. துப்பாக்கில எத்தனை பேரடா சுடுவான்? அவன் துப்பாக்கினா நான் நாட்டு வெடிகுண்டு. டேய் இங்க வாடா. நேரா வடசேரிக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லு. எவ்வளவு நாட்டு வெடிகுண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டிக்க. என்ன மாப்பிள்ள, பயந்துட்டீங்களா? ஹலோ. ஏய், எங்க இருக்க நீ? சொல்லு, புரியாதப்பல தான் இருக்கேன். இல்ல, ரமேஷ் அண்ணனும் செல்வராஜ் சித்தப்பாவும் அங்க நிக்கிறோளா? எங்கயாவது நிப்பாங்க. என்ன? ஒன்றும் இல்லை, நீ என்னை விட்டுட்டு போனல, மில்லுக்குள்ள 2 பேரும் அருவா தீட்டிக்கிட்டே உன் பேரை சொல்லி என்னமோ பேசிட்டு இருந்தவ. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடா. உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எங்கள் அப்பா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீ ஒருத்தன் போலன்னா தெரியவா போகுது? என்ன? ப்ளீஸ்டா, நீ போகாத. சரி, அதான் சொல்லிட்டல போல. நீ போன வை.